ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸ் கிராஃப்டோட ஹேக்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோங்க. எந்தெந்த ஹேக்ஸ் ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஹேக்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸில் நிறையா ஹேக்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபுட் ஹேக்கு, கிளாத் ஹேக்கு, ஃபோன் ஹேக்கு, ஸ்கூல் ஹேக். நாம் இன்றைக்கி ஃபுட் ஹேக் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேக்கு, ஓரியோ பிஸ்கெட்டை நொறுக்கிக்கிறாங்க, அதில் பால் ஊற்றுறாங்க, அதுக்குள்ளே ஒரு ஐஸ் ஸ்டிக் சொருகுறாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தால் ஒரு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இந்த ஹேக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒரு 10 ரூபா ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கோங்க, அதை நல்லா நொறுக்கிக்கோங்க. இப்போ நொறுக்கிய ஓரியோ பிஸ்கெட்டை ஒரு டம்ளருக்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு மேலே இருக்க கவரை சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரியோ பிஸ்கெட் நல்லா நொறுங்கியிருக்கு. இப்போது பால் எடுத்துக்கோங்க. பால் நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் போல் எடுத்திருக்கேன். அதை இந்த பிஸ்கெட்டுக்குள்ளே ஊற்றிடுங்க. இப்போது இந்த பிஸ்கெட்டுக்கு நடுவில் ஒரு ஐஸ் ஸ்டிக் வச்சுடுங்க. நான் இன்றைக்கி இந்த ஓரியோ ஐஸ்கிரீமை ஒரு 6 மணி நேரம் போல் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போது 6 மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓரியோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓரியோ ஐஸ்கிரீமை அவங்க சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா எப்படி சாக்லேட் சிரப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி டைரி மில்க் எடுத்திருக்கேன், ரோஸ்டட் ஆல்மண்ட் ஃப்ளேவரு. அதில் பார்த்திங்கன்னா அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி சாக்லேட் சிரப்பாக மாற்ற போகிறேன். சாக்லேட் சிரப்பாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுவே சாக்லேட் சிரப்பாக மாறிடும். இப்போ நம்மளோட சாக்லேட் சிரப் தயாராகியாச்சுங்க. இப்போ நாம் ஓரியோவோட கவரை பிரித்து எடுத்துடலாங்க. இப்போ ஓரியோ ஐஸ்கிரீம் தயாராகியாச்சுங்க. இதில் நம்ம சாக்லேட் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவங்க டிப் பண்ணியிருக்காங்க, நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஓரியோ ஐஸ்கிரீம் தயாராகியாச்சுங்க. ஆனால் அவங்க காமிச்ச அளவுக்கு வரலை. ஏன்னா பாருங்கள், ரொம்ப உருகுது. எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சீக்கிரம் மெல்ட் ஆகுது. ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. வாவ், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக நல்லா வந்திருக்குங்க. பட் ஆனால் சீக்கிரம் உருகுது. மற்றபடி இந்த ஹேக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஓரியோ பிஸ்கெட்டோட பைட்டு, சாக்லேட்டில் ஸ்ப்ரெட் பண்ண அந்த சாக்லேட் டேஸ்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக டேஸ்ட் கொடுத்துருக்குங்க. இந்த ஹேக்குக்கு நான் 8/10 தரப்போகிறேன். இந்த ஹேக் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஹேக்குக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஹேக்கு, ஒரு மாவு எடுத்துக்கிறாங்க. மாவில் 5 முட்டை போட்டு நல்லா கலக்கிக்கிறாங்க. அதை ஒரு ஜிப்லாக் கவரில் ஊற்றி அடியில் ஹோல்ஸ் போட்டால் எடுத்து அது நூடுல்ஸாக வந்துடுதான். இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். அவங்க மாவோட அளவும் சொல்லலை, என்ன மாவுன்னு சொல்லலை. மேபி மைதா மாவாக தான் இருக்கும். அதுக்கு அவங்க 5 முட்டை உடச்சிருக்காங்க. ஐ திங்க் அவங்க ஒரு கப் போட்டிருப்பாங்க. நான் ஒரு அரை கப்புக்கு கம்மியாக மாவு போட்டிருக்கேன். அதுக்கு 3 முட்டை போட்டு நாம் ஒரு ரேஷியோவில் செஞ்சு பார்க்கலாம், அந்த நூடுல்ஸ் மாதிரியே நமக்கு வருதா வரலையான்னு. இப்போது இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ அவங்க வீடியோவில் காமிச்ச மாதிரியே நமக்கு பதம் வந்திருக்கு. நாம் இதை கவரில் ஊற்றி பார்ப்போம். இப்போது கவரில் ஊற்றியாச்சுங்க. நான் இன்றைக்கி ஜிப்லாக் கவர் தான் எடுத்திருக்கேன். கவரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மாவை அடியில் ஊசியை வச்சு குத்துங்க. உங்களுக்கு தெரியுதா, நான் நல்லா ஊசியை வச்சு குத்துறது. வீடியோவில் பாருங்கள், அங்கே ஊசியை வச்சு குத்தியிருக்கேன். இந்த மாதிரி 3-4 இடத்துல குத்துங்க. அவங்க நூடுல்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம். நானும் ரொம்ப நேரமாக பிடிச்சிட்ருக்கேன். அதிலிருந்து நூடுல்ஸ் மாதிரி வர மாட்டேங்குது. ஒரு துளி மாவு கூட இறங்க மாட்டேங்குதுங்க. 5 நிமிஷம் ஆச்சுங்க, ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை. நான் இந்த கவரை புழிஞ்சு பார்க்குறேன். அப்போவாது அந்த ஓட்டையிலேருந்து நூடுல்ஸ் வருதான்னு பார்க்கலாம்.
நூடுல்ஸும் வரல, ஒன்றும் வரலங்க. மாவு வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம். அப்படியே கரைஞ்சி தான் போகுது. இதுக்கு இந்த 3 முட்டைக்கு நான் நல்லா ஆம்லெட்டாவது போட்டு தின்றுப்பேன். போச்சா? ஒருவேளை நான் தான் மாவை ரொம்ப கெட்டியாக கலக்கிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்தேங்க. அதுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். இன்னொரு கவரில் நான் இதை ஊற்றி அதே மாதிரி ஊசியை குத்தி பார்த்தேங்க. நோ ரியாக்ஷன், ஜஸ்ட் சிம்பிளி வேஸ்ட். இந்த ஹேக் டோட்டலி ஃபெயில்டுங்க. தயவு செஞ்சு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. அதுக்கு நம்ம நல்லா ஆம்லேட்டாவது போட்டு சாப்பிட்ருக்கலாம். முட்டை வேஸ்ட் ஆனதான் மிச்சம். சே, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரெஷர் பண்ணேன், அப்போவும் நூடுல்ஸாக வரலங்க. டோட்டலி வேஸ்ட்டுங்க. இந்த ஹேக்குக்கு 0/10. வாங்க நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் காஃபியை ஐஸ் ட்ரேயில் ஊற்றுறாங்க. அது வந்து ஃப்ரீஸ் ஆனோடனே அதில் பால் ஊற்றுறாங்க, கோல்டு காஃபியை குடிக்கிறாங்க. இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நெஸ்கஃபே சன்ரைஸ் காஃபி பவுடர் எடுத்திருக்காங்க. அவங்க இன்றைக்கி வந்து அதில் அளவு காமிக்கல, நாம் ஒரு அளவு போட்டு செய்யலாம். நான் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் காஃபி பவுடருக்கு 1 டீஸ்பூன் சுகர் போடுறேன். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நாம் இதை ஐஸ் ட்ரேயில் ஊற்றிடலாங்க. நான் இன்றைக்கி இதை ஒரு 2 ஹவர்ஸ் போல் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கிளாஸில் ஒரு 1 டம்ளர் போல் பால் ஊற்றிக்கலாங்க. இந்த பாலில் நம்ம செஞ்சு வச்சுருந்த காஃபி ஐஸ் க்யூப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த கோல்டு காஃபியை நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க இந்த காஃபி. ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் கசக்குதுங்க. நான் சர்க்கரை கம்மியாக போட்டுட்டேன். நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மற்றபடி இந்த ஹேக் பர்ஃபெக்ட். இந்த ஹேக்குக்கு 10/10 நான் தரேங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஹேக், கிரேட்டர் மேலே ஒரு கவர் வச்சிடுறாங்க, அதில் பூண்டை துருவுறாங்க, ரொம்ப ஃபைன் சாப்பிட வந்துருதான். இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் கிரேட்டர் எடுத்துட்டேன். ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன். இந்த கிரேட்டர் வந்து ஜிப்லாக் கவருக்குள்ளே போட்டுடலாங்க. இப்போ இதில் நம்ம பூண்டை வச்சு துருவி பார்க்கலாங்க, அவங்க சொல்கிற மாதிரியே வந்திருக்கா அப்படின்னு. A few minutes later. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. ஃபுல் பூண்டு அவங்க சொன்ன மாதிரி அப்படியே பொடி பொடியாக சின்ன சின்ன சாப்பாக வரல. இந்த ஹேக் வந்து பாதி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பாதி ஒர்க் அவுட் ஆகல. பாருங்கள், இவ்வளோ பூண்டு வேஸ்ட்டாக போகுது. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் 5/10 தரப்போகிறேன். அதோட கவரும் கொஞ்சம் லைட்டாக ஓட்டையாயிருச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓகே, நாங்கள் வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போய் பார்க்கலாம். ஓப்பன் ஆகிருக்க பேக்கெட்டில் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வச்சு அயன் பண்ணுறாங்க. அந்த பேக்கெட் சீல் ஆயிருதுங்களாமா. இந்த ஹேக்கை நம்ம போய் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுருக்க பேக்கெட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை பேக்கெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ஓப்பன் ஆகியிருக்கு. அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை ஓப்பன் பண்ண பிளேஸில் மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அயன் பாக்ஸை வச்சு தேய்க்கலாம். அவங்க சொன்ன மாதிரி கவர் சீல் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க. உண்மையிலே பர்ஃபெக்டாக சீலாக இருக்குங்க. பாருங்கள், நான் தலைகீழ கமுத்தி காமிக்கிறேன். பவுடர் எதுவுமே கீழே விழுகலை. இந்த ஹேக் உண்மையிலே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஹேக்குக்கு நான் 10/10 தரேன். கண்டிப்பாக இந்த ஹேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்தெந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆயிருந்ததோ அதெல்லாம் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பண்ணியிருந்த 5 ஹேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.